ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு தான் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு குட்டி காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். அது இதேமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரில் போட்டு மூடி விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம். ஓகே, பாருங்கள், இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா 1-2 அரைச்சி வந்தால் போதும். ஓகே, பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி ரெசிபி பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நம்ம அரைச்சி செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு வானலில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பேருக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு சின்ன குடமிளகா கட் பண்ணி வச்சுருங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் 2த்தையும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ 3மே நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். ஓகே, பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க போதும். ஓகே, இப்போது வானல் வச்சுருங்க. வானல் நல்லா சூடான பேருக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பேருக்கு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு எப்பவுமே சேர்க்கும் போது சோம்பு நல்லா இடித்து சேருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஓகே, பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இது போதும். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போது இதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்தோம்ல, எல்லா வாசனும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இதில் கெட்டியான தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் புளிப்பு இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இந்த காரத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போது இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே, பாருங்கள், கடையில் 5 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம். இப்போது எனக்கு கரெக்டாக 5 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா குழம்பாக மாறிடும், கிரேவி பதத்துக்கு கிடைக்காது, இல்லைன்னா கொதிக்க வைக்க ரொம்ப நேரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா மூடி போட்டு வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது இது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்திருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும். நான் இன்னும் நல்லா கொதிக்க விடுறேன். ஓகே, இப்போ தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது கிரேவி பதத்துக்கு இருக்குது. இதில் நம்ம போட்டிருக்க காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு.
இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மூடி விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் சூடான சாதம் இல்லைன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு சாப்பிட்டாலும் ஒரு கலக்கலான காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் எப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.